போன வீடியோவில் இந்த மெயின் டாட்டை பொட்டிக் ஸ்டைலில் எப்படி ஃபினிஷ் பண்ணுங்கிறத பார்த்தோம். நிறைய பேர் வந்து மற்ற 2 டாட்டையும் பிடிச்சு காமிங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் மற்ற 2 டாட்டையும் எப்படி பொட்டிக் ஸ்டைலில் ஃபினிஷ் பண்ணுங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம சென்டர் ஃப்ரண்ட் டாட் பிடிக்க போகிறோம். இந்த லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் இப்படி ஒன்றா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த லைனிங்க்கு மேலே ஒரு தையல் போடணும். இந்த டாட்டோடைய லென்த் எவ்வளோ தூரம் முடியுதோ அதில் நிறுத்திட்டு திரும்பவும் தச்சுட்டு வெளியே வந்துடணும். இப்போ இந்த லைனிங்கை மட்டும் பிரிச்சுட்டு இப்படி அந்த சென்டர் ஃப்ரண்ட் டாட்டாண்ட மடிச்சுட்டு இப்படி நகத்தால் கீறி விடணும். நம்மளுக்கு நல்லா படிஞ்சிடும். படிஞ்சதுக்கப்புறமா இந்த மெயின் ஃபேப்ரிக்கை இப்படி அடியில் தள்ளிடணும். தள்ளிட்டு இங்கே தையல் போடணும். நம்ம டாட் தைக்க எவ்வளோ அளவு விட்டுருந்தோமோ அதை வந்து இங்கே நம்ம தைக்கணும். எது வரைக்கும் தைக்கணும்? நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த இடத்துல ஒரு கேப் தெரியும். அது வரைக்கும் தைக்கணும். ஆரம்பிக்கும் போது ஒரு தையல் ஓட்டி விடணும், முடிக்கும் போது ஒரு தையல் ஓட்டி விடணும். இப்போ துணியை மறுபடியும் பழைய மாதிரி கொண்டு வந்துடலாம். இப்போ சென்டர் ஃப்ரண்ட் டாட்டு நம்மளுக்கு ராங் சைட்லேயும் சூப்பராக ஃபினிஷ் ஆகிருக்கும், ரைட் சைட்லேயும் சூப்பராக ஃபினிஷ் ஆகிருக்கும். இதே மாதிரி ஆர்ம் ஹோல் ரவுண்ட் டாட்டையும் பிடிக்கிறோம். லைனிங் மெயின் ஃபேப்ரிக் ரெண்டுத்தையும் கரெக்டாக இப்படி வச்சுக்கணும். இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட் டாட்டுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கே தையல் போடணும். மறுபடியும் ஊசி அதிலே வச்சுட்டு திரும்ப வந்துடணும் தையல் போட்டுட்டு. இப்போது இந்த லைனிங்கை மட்டும் இப்படி மேலே தள்ளிட்டு மறுபடியும் நகத்தால் இப்படி லைனிங்கை கீறி விடணும். மறுபடியும் இந்த மெயின் ஃபேப்ரிக்கை லைனிங்க்கு கீழே கொண்டு போயிடணும். இப்படி எல்லாத்தையும் நம்ம தைக்கும்போது சமமாக வச்சுக்கணும். லைனிங் மெயின் ஃபேப்ரிக் எல்லாத்தையும் வச்சுட்டு இந்த இடத்துல தையல் போடணும். இந்த இடத்துல தையல் எது வரைக்கும் போடணும்னா, நம்ம இப்படி பிரித்து பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு கேப் தெரியும், அது வரைக்கும் போடணும். இப்போ துணியை மறுபடியும் பழைய மாதிரி பிரிச்சிடலாம். இந்த மாதிரி பிரிச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கப் ஷேப்பும் சூப்பராக வந்திருக்கும், ஃபினிஷிங்கும் சூப்பராக வந்திருக்கும். துணியோட ரைட் சைட்லேயும் சரி, ராங் சைட்லேயும் சரி. இப்போ இந்த லைனிங்கை மெயின் ஃபேப்ரிக்கோட வச்சுட்டு ஓரமாக பதிச்சிடணும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து டாட்டை பொட்டிக் ஸ்டைலில் ஃபினிஷ் பண்ணணும். பொட்டிக் ஸ்டைலில் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு மெத்தட் தான். இந்த மாதிரி பொட்டிக் ஸ்டைலில் ப்ளவுஸ் தைக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப்பில் பொட்டிக் ஸ்டைலில் எப்படி ப்ளவுஸ் தைக்கணுங்கிறதையும் சொல்லி கொடுத்துருக்கேன். 3 டாட் ப்ளவுஸை வெறும் 399 ரூபாய்க்கு சந்தேகமே இல்லாமல் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் அந்த கிளாஸில் வந்து சேர்ந்துக்கோங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.